தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்க கண்ணில் படுங்க. சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எதை தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ணில் படுறவங்க மேலே எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கு எத்துற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோமுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தே மாத்தி எழுத போகணும் தான் சொல்லணுங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் நேரம் வந்துருச்சுங்க. உங்களை யாரெல்லாம் எந்த காரணமும் இல்லாம வெறுத்தாங்களோ, உங்களை பார்த்து யாரெல்லாம் இவனால என்ன பண்ணிட முடியும்னு ஏளனமா சிரிச்சாங்களோ, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து வாயடைச்சு நிக்க போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. உங்களை வெறுத்தவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு முழுமையா சாதகமா திரும்பி இருக்குதுங்க. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுதுங்க. தனுசு ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க ரொம்ப யதார்த்தமானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாதவங்க. உங்களுக்கு யார் கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற ஒரு வெள்ளந்தி மனசு உங்களுக்குங்க. ஆனா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமா வரும்னு சொல்ற மாதிரி நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க. உசுருக்கு உசுரா நம்பினவங்க எல்லாரும் உங்களுக்கு முதுகுல குத்திட்டாங்க. கூடவே இருந்து குளிப்பறிக்கிற வேலைகளை நிறைய பேர் செஞ்சாங்க. அதையெல்லாம் நினைச்சு நீங்க தனியா உட்காந்து அழுத நாட்கள் நிறைய இருக்குதுங்க. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறாருன்னு பல நாள் ராத்திரியில தூங்காம கண்ணீர் விட்டு யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் உங்களை அழிக்கிறதுக்கு வரலங்க. உங்களை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பயிற்சி தானே இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு உங்க மனசு இப்ப பலப்பட்டிருக்கும், பக்குவப்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசியில நடக்க போற கிரக மாற்றங்கள் ஒரு பெரிய மாயஜாலத்தையே நிகழ்த்த போகுதுங்க. இது வரைக்கும் தொட்டதெல்லாம் தோல்வியில முடிச்சிருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு தடையோ இல்ல தாமதமோ வந்து உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சிருக்குங்க. ஒரு சின்ன விஷயத்த முடிக்கிறதுக்கு கூட நீங்க பல மடங்கு போராட வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி கிடையாது. நீங்க வைக்கிற அடி எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி தான் இருக்க போகுது. உங்க மேல காரணமே இல்லாம பழி போட்டவங்க, உங்களை ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் உங்களை தேடி வர போறாங்க. உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய பரிசு தான் இனி வரக்கூடிய நாட்களுங்க. காசு பணம் கையில தங்கல, என்ன உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கல, குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறோம்னு வருத்தப்பட்டு உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு கொட்ட போகுதுங்க. தொண்டை வரைக்கும் வந்து நிக்கிற உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு தொழில ரொம்ப நஷ்டம் வந்திருக்கும். என்ன செஞ்சாலும் வியாபாரம் சூடு பிடிக்கலையே, போட்ட காசை கூட எடுக்க முடியலன்னு பெரிய கவலையில இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பொற்காலம்னு தான் அடிச்சு சொல்லணுங்க. உங்க தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்க, உங்களை ஏமாத்தினவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ராஜாவா தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. வேலை செய்யற இடத்துல உங்களை மதிக்காம, உங்க திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்காத உங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. பல நேரம் வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. இனிமே உங்க திறமைக்கு தகுந்த மரியாதையும் உயர்வும் உங்களை தேடி வருங்க. உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்கு எங்க இருந்துடா இவ்வளவு அதிர்ஷ்டம் வருதுன்னு அவங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் வருங்க. அந்த அளவுக்கு குரு பகவானோட முழு ஆசையும் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தீங்களோ, உங்க குடும்பத்துக்காக நீங்க என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே நிஜமா மாறப்போற நேரம் இதுங்க. மனசை தளர விடாம இது வரைக்கும் நீங்க பொறுமையா காத்துட்டு இருந்த அந்த தன்மைக்கு இப்ப மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுதுங்க. யாருக்காகவும் உங்க குணத்தை நீங்க மாத்திக்கல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குறுக்கு வழியில போகாம நேர்மையா நின்னீங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் இப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய பரிசை கொடுக்க காத்திருக்குதுங்க. உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இப்ப விலகி ஓட போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் உங்க மனசுல பிறக்குங்க. உங்க முகத்துல ஒரு புது கலை வரப்போகுது. இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி நாளா தான் அமையுங்க. யாரெல்லாம் உங்களை வேணாம்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து நிக்க போறதாங்க.
உங்க மனசுல கிடைக்கிற அந்த நிம்மதிக்கு அளவே இருக்காதுங்க. உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் நீங்க அனுபவிச்ச வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பு கோளாறு வந்து உங்கள பாடாப்படுத்தியிருக்கும். மருத்துவ செலவுக்கே பாதி காசு போகுதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வராம, கண்ண மூடுனா பலவிதமான பயம் கலந்த சிந்தனைகள் உங்கள தூங்க விடாம செஞ்சிருக்குங்க. ஆனா இப்ப அந்த நிலைமையெல்லாம் அடியோடு மாறப்போகுது. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த இனம் புரியாத பயம், கவலை எல்லாமே சூரியன கண்ட பனி மாதிரி விலகப் போகுங்க. உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு பிறக்கும். ரொம்ப நாளா தீர்க்க முடியாம இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு கூட இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த குழப்பங்களுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்திருப்பீங்க. இனிமே உங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த இடைவெளி குறைஞ்சு நெருக்கம் அதிகமாகுங்க. உங்கள புரிஞ்சுக்காம கோவிச்சுக்கிட்டு போன சொந்தங்கள் எல்லாம் அவங்க தப்ப உணர்ந்து உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. சிலருக்கு சொந்த வீடு கட்டணும், இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா பெரிய கனவு இருந்திருக்குங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த தடங்கல்கள் எல்லாம் உடைஞ்சு சிதறப் போகுதுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க சொந்த வீடு கனவு நிஜமாக போற நேரம் இதுங்க. வங்கியில கடன் கிடைக்கல, இல்ல யாராவது பணம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப எதிர்பாராத வழியில உதவி கிடைக்குங்க. உங்க கையில காசு புரள ஆரம்பிக்கும். நீங்க தொட்டது துலங்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. குறிப்பா உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்க படிப்பு, கல்யாணம்னு பல சிந்தனைகள் ஓடிட்டு இருந்திருக்குங்க. உங்க பிள்ளைங்க வழியில உங்களுக்கு ரொம்ப பெருமை தேடி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்க போது. அவங்க நல்ல நிலைமைக்கு வந்து உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கான அடித்தளம் இனி வரக்கூடிய நாட்கள்ல விழப்போகுதுங்க. இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழிபறிச்சவங்களை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறீங்க. யாரு உண்மையான நண்பன், யாரு துரோகிங்கிற காலம் உங்களுக்கு இப்ப வெளிச்சம் போட்டு காட்ட போகுதுங்க. அவங்க முகத்துல கிழிஞ்சு உங்க முன்னாடி நிக்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு தெளிவு கிடைக்குங்க. இனிமே எவனை நம்பணும், எவனை தூரமா வச்சுக்கணும் நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்களுக்கு எல்லாம் சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி உங்க வாழ்க்கை திறன் இப்போ உயருங்க. ஒரு காலத்துல உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்து நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை பெருசாக போகுதுங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கர்வம் வந்தாலும் உங்க யதார்த்தமான குணம் உங்களை ரொம்ப அடக்கமா தான் வச்சுக்குங்க. ஏன்னா கஷ்டம்னா என்னன்னு முழுசா உணர்ந்தவங்க நீங்க. அதனால உங்களை தேடி வர அதிர்ஷ்டத்தை பார்த்து நீங்க தலக்கணம் பிடிச்சு போக மாட்டீங்க. ஆனா உங்க வளர்ச்சி எதிரிகளுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா மாறப்போகுதுங்க. நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து அது பல வருஷமா திரும்ப வராம இருந்திருக்கலாம். அந்த பணம் இனிமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க முழுசா நம்பிக்கை விட்டுருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி மாட்டிட்டு இருந்த பணம் கூட இப்போ உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குதுங்க. வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரப்போது. உங்களை சுத்தி பின்னப்பட்ட சதி வலைகளை எல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா அறுத்தெறிஞ்சிட்டு வெளியே வருவீங்க. குலதெய்வத்தோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இதுங்க. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு போக முடியாம இருந்தீங்கன்னா உடனே அந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்க. அது உங்க வாழ்க்கையில இன்னும் பல மடங்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. உங்களுக்கான சிம்மாசனம் காத்துட்டு இருக்குதுங்க. 4 பேர் மதிக்கணும்னு நாம எப்பவுமே ஆசைப்படுவோம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லது செஞ்சாலும் குத்தம் சொல்லதான் எங்க ஆள் இருந்தாங்க. குடும்ப விசேஷங்கள்ல உங்களை கூப்பிடாம ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. காசு இல்லைன்னா எங்க சொந்தம் கூட மதிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. ஆனா இப்ப காலச்சக்கரம் முழுசா சுத்தி உங்களுக்கு சாதகமா வந்து நிக்குது. எந்த விசேஷமா இருந்தாலும் நீங்க இல்லாம நடக்கக்கூடாதுன்னு உங்களை தேடி வந்து கூப்பிடுவாங்க. சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. உங்களை பார்த்து ஒரு காலத்துல ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் இப்ப உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க மதிப்பு உயரப்போகுதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க யாருக்கும் துரோகம் பண்ணாம இவ்வளவு நாள் நேர்மையா பொறுமையா நின்னதுதாங்க. இவங்களை அழிக்கணும்னு நினைச்சு சதி பண்ணவங்க நிலைமை இப்ப தலைகீழா மாறப்போது. நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. அவங்க உங்களுக்காக வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது இப்போ உங்க பக்கம் நின்று வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க போதும். உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க கண் முன்னாடியே நீங்க பல மடங்கு பெரிய ஆளா வளர போறீங்க. உங்க சந்தோஷத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து அவங்க வயிறெறிய போறாங்க. ஆனா அவங்களால உங்களை ஒரு முடி கூட தொட முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய தெய்வ சக்தி அரணா வந்து நின்று காப்பாத்த போகுது. இவ்வளவு நாள் இருட்டுல தவிச்சவங்களுக்கு இனிமே நடக்க போறது எல்லாமே வெளிச்சம்தாங்க. தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் நீங்க போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் கவலையில உட்கார்ந்துருப்பீங்க. இனிமே வியாபாரத்துல லாபம் எந்த பக்கம் இருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு கொட்ட போகுதுங்க. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கொஞ்சம் கூட தயங்காதீங்க. இதுதான் சரியான நேரம்.
வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்குங்க. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு, சம்பள உயர்வு தேடி வரும். உங்களை வேலை வாங்கின மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. காசு பணத்துக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் காத்துல பறந்து போக போது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியமும் தெம்பும் பிறக்குமுங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே தெரியாதுன்ற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய போகுது. இது எல்லாமே ஏதோ உங்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக காத்துல சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இப்போ ஒரு பெரிய ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இப்போ ரொம்ப கூர்மையா வேலை செய்யுங்க. யாராவது உங்களை ஏமாத்த வந்தா உங்க மனசு உடனே அவங்கள எடை போட்டு கண்டுபிடிச்சு சொல்லிடும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இனிமே யாருக்காவது உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமா பண்ணுங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எந்த குறையும் வராதுங்க. நீங்க கஷ்டப்பட்ட காலத்தை எப்பவும் மனசுல இருந்து மாத்திக்காதீங்க. அதுதான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போகுங்க. நீங்க பட்ட அவமானங்கள், சிந்தின கண்ணீர் எல்லாமே இப்போ ஒரு பெரிய வெற்றிக்கான விதையா மாறி மரமா முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த மரத்தோட பழத்தை ருசிக்க தயாராருங்க. உங்க பரம்பரை சொத்து விஷயத்துல ரொம்ப வருஷமா இருந்த இழுபறிக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுதுங்க. சொந்தக்காரங்க கூட அடிதடி, சண்டை, கோர்ட்டு கேஸ்ன்னு பல வருஷமா அலைஞ்சிருப்பீங்க. நமக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் ரொம்ப சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேருங்க. இதனால உங்க பொருளாதார நிலைமை எங்கேயோ போக போகுதுங்க. திடீர்னு உங்க கைக்கு வரப்போற இந்த பெரிய பணத்தை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரொம்பவே வாயடைச்சு போயிடுவாங்க. ஏன்னா இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டான்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி நீங்க பெரிய அளவுல சொத்து சுகம் வாங்க போறீங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த குடும்பத்துக்காக செய்வீங்க. தனுசு ராசி பெண்களை பத்தி இங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக உங்களையே உருக்கி மெழுகுவர்த்தி மாதிரி அர்ப்பணிச்சவங்க. உங்க ஆசைகள் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு புருஷன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா மாமியார் வீட்லயோ இல்ல சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலயோ உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை கூட கிடைச்சிருக்காது. எப்ப பார்த்தாலும் உங்களை குறை சொல்றதே பல பேருக்கு வேலையா இருந்திருக்குங்க. ஆனா இப்போ உங்க நேரம் ரொம்ப சிறப்பா மாறி இருக்கு. உங்க குடும்பத்துல உங்களுக்கு அந்தஸ்து பல மடங்கு உயருமுங்க. உங்க பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. உங்களை மதிக்காதவங்க எல்லாம் உங்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறுமுங்க. வேலைக்கு போற பெண்களா இருந்தா உங்க உழைப்புக்கு ஏத்த பெரிய அங்கீகாரம் கிடைச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சுதந்திரமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. கல்யாண வயசுல இருக்கிற தனுசு ராசி இலசுகளுக்கு பல நாளா நல்ல வரன் அமையாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஜாதக பொருத்தம் பார்த்து பார்த்து அப்படியே சலித்து போயிருப்பீங்க. நம்ம வயசு பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுட்டாங்க, நமக்கு இன்னும் விடிவு காலம் வரலைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த கவலையே வேணாமுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை துணை உங்களுக்கு தேடி வரப்போகுது. அந்த கல்யாணத்தினால உங்க வாழ்க்கையோட தரமே மாறப்போகுதுன்னு கூட சொல்லலாமுங்க. அதே மாதிரி படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்குங்க. உங்க திறமையை நிரூபிக்க ஒரு சூப்பரான மேடை உங்களுக்கு அமைய போகுது. உங்களை வளர்த்து விட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரு பெரிய பெருமையை தேடித்தர போறீங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ராத்திரியில நடக்க போற மேஜிக் கிடையாதுங்க. இது இத்தனை வருஷமா நீங்க சிந்தின வியர்வைக்கும் கண்ணீருக்கும் இயற்கை கொடுக்க போற வட்டி முதலுமா சேர்ந்த ஒரு பெரிய பரிசுங்க. உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. இனிமே வர்ற காலங்கள்ல யாருக்காகவும் பயப்படாம நீங்களா ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. உங்களை ஏமாத்தினவங்களை பத்தி நினைச்சு இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணுங்க. நீங்க உங்க இலக்கை நோக்கி மட்டும் கம்பீரமா நடந்து போயிட்டே இருங்க. உங்க நல்ல மனசுக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் இனிமே உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க சரித்திரத்துல ஒரு பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய நாட்களா அமைய போகுது. இத்தனை நாளா உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும். நம்ம நேரம் சரியில்லை, நாம என்ன செஞ்சாலும் விளங்காதுன்னு நீங்களே உங்களை குறைச்சி மதிப்பிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த எண்ணம் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுசா மாறப்போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு புது தைரியம் பிறக்கும். 4 பேர் முன்னாடி பேசவே தயங்குன நீங்க இப்ப கம்பீரமா நின்று உங்க கருத்தை ஆணித்தரமா சொல்ல போறீங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய ஈர்ப்பு வரப்போகுது. இதை பாக்குறவங்க எல்லாம் இவன் எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறான்னு ஆச்சரியப்படுவாங்க. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எப்பவுமே அதிகம்தான். சமீப காலமா சாமி மேலேயே ஒரு சின்ன கோபம் உங்களுக்கு இருந்திருக்குங்க. இனிமே அந்த கோபம் எல்லாம் மாறி தெய்வத்தோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறத கண் கூட பார்ப்பீங்க. சிலருக்கு தூக்கத்துல வர கனவுகள் மூலமா சில நல்ல சகுனங்கள் கூட தோன்றும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியா அமைய போகுதுங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம். அதுக்கான முயற்சிகள்ல பல தடையோ இல்ல காலதாமதமோ இருந்துச்சுன்னா இப்ப அது எல்லாமே
ரொம்ப சுலபமா முடிஞ்சிடுங்க. நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு பயணம் செய்யறதுக்கான எல்லா வழிகளும் திறக்க போகுது. சொந்த ஊர்ல உங்களை மதிக்காதவங்களுக்கு மத்தியில வெளியூர்ல போய் ஒரு பெரிய நிலைமையில உட்கார்ந்து காட்ட போறீங்க. தெரியாத இடத்துல இருந்து முகம் தெரியாத மனுஷங்க மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்க போகுது. சொந்தக்காரங்க கூட கைவிட்ட நேரத்துல யாரோ ஒருத்தர் தெய்வம் மாதிரி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த நேரத்துல இந்த உலகத்துல இன்னும் நல்லவங்க இருக்காங்கங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போகுதுங்க. காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு தாராள மனசுக்காரங்க தான். உங்ககிட்ட இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குதுங்க. அதனாலேயே பல நேரங்கள்ல நீங்க ஏமாந்து கடனாளியா நின்னதுதான் மிச்சம். ஆனா இனிமே உங்க சுபாவத்துல ஒரு சின்ன மாற்றம் வரப்போகுது. யாரை நம்பணும், யாருக்கு உதவி செய்யணும்னு ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். சேமிப்புங்கிற வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில இடம் இல்லாம இருந்திருக்கும். ஆனா இனிமே சிறுக சிறுக பணத்தை சேர்த்து ஒரு பெரிய தொகையை நீங்க சேமிச்சு வைக்க போறீங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்காக ஒரு பெரிய பாதுகாப்பை உருவாக்க போறீங்க. நீங்க வாங்கணும்னு நினைச்சு பல முறை தள்ளி போன தங்க நகைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ உங்க கைக்கு தானா வந்து சேருங்க. மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்ய போற நேரம் இது. உங்க பிள்ளைகளோட நடவடிக்கைகள்ல கூட ஒரு பெரிய நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. முன்னாடி எல்லாம் உங்க பேச்சை கேட்காம முரண்பிடிச்சவங்க இப்போ உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. குடும்பத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். காலையில எழுந்த உடனே ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஒட்டிக்கொள்ளும். எதை செஞ்சாலும் ஒரு முழு ஈடுபாட்டோட செய்வீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வேலைகள்ல வேகம் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் இத்தனை நாளா உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தா அந்த துரதிர்ஷ்டம்ங்க. முழுசா உங்களை விட்டு விலகினது தான் அதுக்கான காரணம்ங்க. இனிமே ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு சாதகமா தான் நகரப்போகுது. உங்க ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற போறத நீங்களே பார்த்து ரசிக்க போறீங்க. நைட் ஆனா தூக்கம் வராம எத்தனையோ நாள் உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோன்னு ஒரு பெரிய பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. தலைக்கு மேல பெரிய பாரத்தை தூக்கி வச்சுட்டு நடந்தவங்களுக்கு இப்ப அந்த பாரம் எல்லாம் இறங்கி ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து பயந்து நடங்கின காலம் போய் இப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டாங்கிற ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ள வரப்போகுதுங்க. இந்த ஒரு மனமாற்றம் தான் உங்க வெற்றியோட முதல் படியே. ஏன்னா உங்களை தோற்கடிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு உங்க பயம்தான் பெரிய மூலதனமா இருந்துச்சு. இப்ப நீங்க தைரியமா நிக்கிறத பார்த்து அவங்களுக்கே ஒரு நடுக்கம் வரப்போகுது. உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு நல்லவங்களா நடிச்சவங்களோட உண்மையான முகத்தை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. முன்னாடி எல்லாம் யாராவது கொஞ்சம் அன்பா பேசினா போதும் அவங்களுக்காக உயிரியே கொடுப்பீங்க. அவங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்து ஏமாந்ததுதான் மிச்சம். ஆனா இப்ப காலம் உங்களுக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருச்சுங்க. யார் உங்ககிட்ட உண்மையான பாசத்தோட பழகுறாங்க, யார் சுயநலத்துக்காக பழகுறாங்கன்னு கண்டுபிடிக்கிற அந்த வித்தை உங்களுக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிடுச்சுங்க. அதனால உங்க வாழ்க்கையில இருந்து சில போலியான உறவுகள் எல்லாம் தானாகவே விலகி போயிடுவாங்க. அதுக்காக நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா குப்பைங்க வெளியே போனாதான் வீடு சுத்தமாகும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்த வேண்டாத ஆட்கள் எல்லாம் விலகும் போது உங்களுக்கான நல்ல நேரம் முழுமையா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. கடன் பிரச்சனையால வீட்டை விட்டு வெளியே போகவே கூச்சப்பட்டுட்டு இருந்த நிலைமை மாதிரி இப்ப எல்லார் முன்னாடியும் நெஞ்ச நிமிர்த்தி நடக்க போறீங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு வார்த்தையால உங்களை வதைச்சாங்களோ அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி அவங்க பணத்தை தூக்கி அவங்க மூஞ்சிலேயே வீச போறீங்க. அந்த அளவுக்கு பணம் பல வழிகள்ல உங்களை தேடி வரப்போகுதுங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்க திறமையை பார்த்து வாயடைச்சு போய் நிப்பாங்க. இது வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ உங்கள் ஐடியாவை கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் இப்போ தொடங்க ஆரம்பிக்குங்க. ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வர நேரம் இது. உங்கள் குடும்பத்தில் இருந்த வறுமை எல்லாம் விலகி தட்டு நிறைய சாப்பாடு, உடுத்த நல்ல துணிமணின்னு உங்கள் வாழ்க்கையோட தரம் பெரிய அளவில் மாறப்போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்களை பார்த்து பல பேருக்கு கண்ணு வைக்கிற அளவுக்கு பொறாம வருங்க. இப்போ நேற்று வரைக்கும் எப்படி இருந்தா இப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக மாறிட்டான், இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்பவே குழம்பி போவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் சிந்தின கண்ணீருக்கும் உங்கள் உழைப்புக்கும் தான் இப்போ பலன் கிடைக்குதுன்னு. இந்த கண் திஷ்டியிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு குலதெய்வம் உங்கள் கூடவே ஒரு நிழல் மாதிரி வந்து காக்குங்க. எப்பவும் தர்மத்தோட வழியில் நடக்கிறவங்களை இயற்கை எந்த காரணத்தை கொண்டும் கைவிடாது. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட அது உசுர் உள்ள வரைக்கும் மறக்காத குணம் உங்களுக்கு இருக்குதுங்க. அந்த நல்ல மனசுக்கு தான் இப்போ பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய பரிசு கொடுக்க காத்துட்டு இருக்குது. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீங்கள் முழுசாக தகுதியானவங்க. உடல் அளவில் நீங்கள் ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருந்தாலும்
மனசளவில் நீங்கள் இப்போ ஒரு இரும்பு மாதிரி உறுதியாக மாறிட்டீங்க. எத்தனையோ அவமானங்களை தாங்கின அந்த மனசுக்கு இப்போ ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்க போகுதுங்க. உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததுமா ஊருக்குள்ளே தப்பு தப்பாக பேசினவங்க நிலைமை இப்போ ரொம்ப பரிதாபமாக மாறப்போகுது. உங்களை அசிங்கப்படுத்தணும்னு அவங்க செஞ்ச சூழ்ச்சி எல்லாமே அவங்களுக்கே பெரிய ஆப்பாக வந்து முடிய போகுதுங்க. நீங்கள் அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். உங்கள் அமைதியாக அவங்களுக்கு பெரிய தண்டனையாக மாறப்போகுது. ஏன்னா உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை இப்போ பிரபஞ்சம் முழுசாக புரிஞ்சுக்கிடுச்சு. இத்தனை நாளாக அவங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போகுது. இனிமேல் நீங்கள் தொட்டது எல்லாமே துளங்குங்க. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிற நேரம் தான் சொல்லணுங்க. கடையில் மொய்க்குதோ வியாபாரம் சுத்தமாக படுத்துடுச்சோன்னு ரொம்பவே கவலையில் இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்கள் கடைக்கு மக்கள் கூட்டமாக வரப்போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கொட்ட போகுது. புதுசாக ஏதாவது தொழில் செய்யலாம்ங்கிற ஐடியா இருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் இறங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. உங்களை ரொம்ப வேலை வாங்கின மேலதிகாரிகள் கூட இப்போ உங்கள் திறமையை பார்த்து உங்களை ரொம்ப மதிப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கிறத பார்த்து உங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட போகுது. சொந்த வீடு வாங்குறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்திருக்குங்க. அதுக்காக நீங்கள் எத்தனையோ வருஷமாக சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த காசு வேறு எதுக்காவது செலவாகிடும். இனிமேல் அந்த மாதிரி எந்த தடங்களும் வராது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீட்டை வாங்கியோ இல்லை வீடு வாங்கியோ கட்டுறதுக்கான வேலைகளையோ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக அந்த புது வீட்டில் குடியேற போகிற அந்த நாள் ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் தடைப்பட்டுட்டே இருந்தால் அதுவும் இப்போ ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப சீக்கிரமாக நல்ல வரன் அமையும். உங்கள் வீடே ஒரு விசேஷ களைகட்ட போகுதுங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் உங்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிட்டு உங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க போகிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வர போகுதுங்க. இவ்வளவு நாள் நீங்கள் அனுபவித்த வேதனைகள் எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி உங்கள் வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போக போகுது. இனிமேல் வர்ற ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. யாரெல்லாம் உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வர காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தூங்காமல் தவிக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசைகளும் ஒவ்வொன்றா நிறைவேற போகிறத நீங்களே கண் கூட பார்க்க போறீங்க. உங்க நல்ல மனசுக்கு கடவுள் கொடுக்க போற இந்த பெரிய பரிசை 2 கைகளையும் நீட்டி சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருங்க. உங்க சொந்தக்காரங்க மத்தியில எப்பவுமே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருந்திருக்கு ஒரு காலத்துல. ஆனா இடையில வந்த சில பண கஷ்டத்தால உங்க மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்குங்க. இவங்கிட்ட போனா ஏதாவது காசு விட்டுருவானோ அப்படின்னு நினைச்சு உங்களை கண்டாலே பல பேர் தெருவை தாண்டி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ காலம் எப்படி மாறப்போகுது தெரியுமா? உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து வலியை ஒட்டிக்க பார்ப்பாங்க. நீங்கள் உடுத்திருக்கிற துணியை பார்த்தும் உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த புது தேஜஸை பார்த்தும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் வரும். இவனை நம்ம தப்பாக எடை போட்டுட்டோமே, இவன் இப்போ எவ்வளவோ பெரிய ஆளாக வந்து நிற்கிறான்னு அவங்களே அவங்க செஞ்ச தப்பை நினச்சி கூனி குறுகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சியும் உங்கள் பொருளாதார நிலையும் ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தை தொடப்போகுதுங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் சேர்த்த புண்ணியங்கள் எல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பலன் தரப்போகுது. ஏழைகளுக்கோ இல்லை வாயில்லா ஜீவன்களுக்கோ நீங்க செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட இப்ப பெரிய மலையளவு புண்ணியமா மாறி உங்களை காப்பாற்ற வந்து நிக்குதுங்க. சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நின்று அவமானப்பட்டவங்க இப்ப புது வண்டி வாங்கி கம்பீரமா ஊருக்குள்ள வளம் வர போறீங்க. உங்க வீட்டு முன்னாடி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வண்டி வந்து நிக்கிறத பார்த்து உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாயை பிளந்து பார்ப்பாங்க. இது எப்படி இவனுக்கு சாத்தியமாச்சுன்னு ஊருக்குள்ள உங்களை பத்தி தான் பேச்சாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் ரொம்பவே வெளிப்படையாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்க போகுது. உடல் நலத்துல குறிப்பா சொல்லணும்னா கைகால் வலி, மூட்டு வலின்னு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. நடக்கிறதுக்கோ ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தவங்க இப்போ ஒரு புது தெம்போட சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. சரியான மருத்துவமும் சரியான ஆலோசனையும் உங்களுக்கு கிடைச்சி உங்க ஆரோக்கியமும் ரொம்பவே மேம்படும். உங்க முகத்துல எப்பவும் இருந்த அந்த சோர்வு எல்லாம் நீங்க ஒரு பெரிய புத்துணர்ச்சி வரப்போகுதுங்க. இதனாலேயே நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வெற்றிகரமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்க உடம்புல ஒரு நல்ல சக்தி எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்களே நல்லா உணர்வீங்க. மனசும் உடம்பும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும் போது உங்களுக்கு முன்னாடி நிற்கிற எந்த ஒரு பெரிய தடையா இருந்தாலும் அதை சுக்குநூறா உடைச்செறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க நம்பி ஏமாந்த சில விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு நியாயம் கிடைக்க போகுது. குறிப்பா வேலை செய்யற இடத்துல உங்க உழைப்பை திருடி வேறொருத்தர் பேர் வாங்கியிருப்பாருங்க. ஆனா இப்போ உண்மை என்னன்னு மேலிடத்துக்கு தெரிய வந்து உங்களுக்கான அந்த அங்கீகாரம் முழுமையா உங்களை வந்து சேரும்.
உங்கள் நேர்மைக்கு கிடைக்கிற பெரிய வெற்றி இது. அதே மாதிரி ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க. உங்களை வீழ்த்தணும்னு எதிரிகள் போட்ட திட்டம் எல்லாம் தவிடுபடியாகி அவங்களே வந்து உங்ககிட்ட கை கட்டி நிற்கிற நிலைமை உருவாகும். இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் மாதிரி வந்து உங்கள் எதிரிகளை எல்லாம் வேரோட சாய்க்க போகுதுங்க. உங்களுக்கான ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நீங்கள் கம்பீரமாக உருவாக்க போகிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இவ்வளவு நாளாக இருந்த மனக்கசப்பு எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய அளவில் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்காம பல நாள் பேசாமல் இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய புரிதல் வரப்போகுதுங்க. உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை துணை இப்போ உங்கள் அருமையை முழுசாக உணர்ந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்க போகிறாங்க. பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் ஒன்று சேர போகிற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க வழியில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி காத்துட்டு இருக்குது. அவங்க படிப்புலேயோ இல்லை வேலையிலையோ ஒரு பெரிய சாதனை செஞ்சு உங்களை ரொம்ப பெருமைப்படுத்த போகிறாங்க. இத்தனை நாளாக பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுது. இவங்க வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு இருட்டு சூழ்ந்த மாதிரியே ஒரு பிரம்மை இருந்திருக்கும். என்னதான் விளக்கேற்றி வச்சாலும் ஒரு சுபிச்சம் இல்லாத மாதிரியே தோணியிருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய தெய்வ சக்தி நுழைய போகிறத நீங்களே உணர்வீங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் உங்களை ஒட்டி கொள்ளுங்க. உங்களை சுற்றி இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாமே முழுசாக விலகி போயிடும். குலதெய்வத்தோட நேரடி ஆசை உங்களுக்கு கிடைக்கிறதால உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நல்ல காரியமும் எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியுங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு அழகான குழந்தை பிறக்க போகிற யோகம் முழுமையாக வந்துடுச்சுங்க. உங்கள் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க போகிறோம். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. சில பேருக்கு அவங்க சொந்தக்காரங்களில் சூனிய வச்ச மாதிரி பின்னாடி இருந்து குழி பறிச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்க கூடாதுன்னு எத்தனையோ வேலைகளை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கிற அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ கிரகங்கள் ரொம்ப வலிமையாக உட்கார்ந்துருக்குது. அவங்க செஞ்ச கெட்டது எல்லாமே அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. உங்களை அழிக்க நினச்சவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கு பெரிய விலையை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம்ங்க. கடவுள் உங்களுக்கு நியாயம் செய்கிறவங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் பொங்க போகுதுங்க. இத்தனை நாள் அழுத கண்ணீர் எல்லாம் இப்போ ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. இனிமே யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசு தளராதுங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுது. அதாவது உங்களை பொறுத்தவரை இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் தாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத பல திசைகள்ல இருந்து பணம் வந்து உங்கள் கல்லாப்பெட்டியை நிரப்ப போகுது. பழைய கடன் எல்லாம் அடைச்சிட்டு நீங்களும் 4 பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமாக மாறப்போகுதுங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸ் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணம் சேர போகுது. இதெல்லாம் பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்பவே பொறாமப்பட போகிறாங்க. இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு அவங்களுக்கே ஒரு பெரிய குழப்பம் வருங்க. ஆனால் இது அதிர்ஷ்டம் கிடையாது, நீங்கள் செஞ்ச தர்மமும் உழைப்புக்கு கிடைச்ச பலன்னு அவங்களுக்கு புரியாது. இந்த நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக நீங்கள் செதுக்க போகிறீங்க. மனசளவில் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருந்த அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களை சுற்றி பின்னப்பட்ட சதி வலைகளை நீங்கள் இப்போ ரொம்ப சுலபமாக அறுத்தெறிஞ்சிட்டு வெளியே வர போகிறீங்க. உங்களை சுற்றி இருந்த போலியான மனிதர்கள் எல்லாரும் விலகி இனிமேல் உங்களுக்கு உண்மையான அன்பு மரியாதையும் கொடுக்குற நல்லவங்க மட்டும்தான் உங்க கூட பயணிக்க போகிறாங்க. உங்களை ஏளனமாக பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு பொறாமையில் தவிக்க போகிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்குங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்கள் உழைப்புக்கும் நீங்கள் செஞ்ச தர்மத்துக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசு இது. நீங்கள் எப்பவும் உங்கள் நல்ல மனசை மட்டும் மாற்றிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் வந்த வழியை மறக்காமல் எப்பவும் போல யதார்த்தமாக இருங்க. உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த தெய்வத்தோட ஆசை உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருந்து உங்களை எப்பவும் காப்பாற்றுங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அமைய போது. உங்கள் குடும்பத்தோட நீங்கள் ரொம்ப நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ போகிறீங்க. உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நிறைவேறும். இந்த காணொலியை கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த நல்ல தகவல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால் இது உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் கட்டாயம் பகிருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.